மத்திய பிரதேசத்துல காங்கிரஸுக்கு பறிபோன ராஜ்யசபா எம்பி சீட். திமுக எம்பி வில்சன் கிண்டலாக பதிவு. மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா இடத்துக்காக போட்டியிட்ட காங்கிரசுடைய மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜனுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்குது. அங்க மூன்றாவது வேட்பாளராக பாஜக ஒருத்தவங்களை நிறுத்தி இருக்கு. அதாவது மத்திய பிரதேசத்துல காலியாக இருக்கக்கூடிய 3 ராஜ்யசபா இடங்களுக்கு பாஜக தன்னுடைய முதன்மை வேட்பாளராக தருண் ஸ்வக் மற்றும் ரஜினிஷ் அகர்வால் இவங்களை நிறுத்துச்சு. ஆனா யாருமே எதிர்பாராத திருப்பமா மகேஷ் கேவத் அப்படிங்கிறவரை பாஜக தன்னுடைய 3வது வேட்பாளராக களமிறங்கி இருக்குது. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய காங்கிரஸ் வேட்பாளர் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால ஏமாற்றம் அடைஞ்சு போயிருக்கிறாரு. இது பற்றி திமுகவுடைய எம்பி வில்சன் சொன்ன கருத்துக்களையும் அதற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் இப்போது விரிவா பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா தேர்தலுக்கு போட்டியிட காங்கிரசுடைய தலைவர் மீனாட்சி நடராஜன் தாக்கல் செஞ்ச வேட்புமனு தேர்தல் ஆணையத்தால நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்குது. அவர் தன் மீதான ஒரு வழக்கு குறித்த விவரங்களை தன்னுடைய வேட்புமனு பிரமாண பத்திரத்துல மறைச்சிட்டார் அப்படின்னு பாஜக கொடுத்த புகாருடைய அடிப்படையில இந்த நடவடிக்கை தேர்தல் ஆணையத்தால எடுக்கப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் மற்றும் மத்திய பிரதேசத்துடைய அமைச்சருமான கைலாஷ் விஜய்வர்கியா மற்றும் பாஜகவுடைய வேட்பாளர் மகேஷ் கெவாட் அளித்த புகார் அடிப்படையில தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி இந்த நிராகரிப்பை செஞ்சிருக்கிறாரு. நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு விவரங்களை குறிப்பிடாததால இந்த மனு செல்லாது அப்படின்னு பாஜக தரப்பு வாதிட்டுச்சு. வேட்பு மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஜூன் 8ஆம் தேதியோட முடிவடைஞ்சிட்டதால காங்கிரஸ் கட்சியால வேற ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியாம போயிருக்கு. அந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் கட்சியுடைய தெலுங்கானா மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மீனாட்சி நடராஜன் மீதான இந்த வழக்கு ஸ்ரீலதா அப்படிங்கிற முன்னாள் கார்ப்பரேட் நிர்வாகி புகார் அளித்ததுதான். மாநில காங்கிரஸ் தலைவர் கும்பம் சிவகுமார் ரெட்டிக்கு எதிராக துன்புறுத்தல் மற்றும் பாலியல் தொல்லை குற்றச்சாட்டுகளை ஸ்ரீலதா சுமத்தினாங்க. அப்போ கட்சியுடைய தலைவர்கள் சிலர் அவருக்கு பாதுகாப்பு அளித்ததா குற்றம் சாட்டினாங்க. ஆனா போதிய ஆதாரங்கள் இல்லாததால ஹைதராபாத் போலீஸால இந்த வழக்கு முடிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு அவரு பெங்களூர்லயும் அளித்த புகார்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. இதுக்கு இடையில ஸ்ரீலதா ஹைதராபாத் நாம்பள்ளி நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. அதுல காங்கிரஸ் அமைப்புல பொறுப்புல இருந்த மீனாட்சி நடராஜன் கிட்ட தான் புகார் அளித்தும் அவர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி மீனாட்சி நடராஜனை 4வது நபரா சேர்த்தாரு. இந்த மனுவை ஏத்துக்கிட்ட நீதிமன்றம் எதிர் மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்துச்சு. மீனாட்சி நடராஜன் சட்டப்படி குற்றவாளியா? தெலுங்கானா மாநில போலீஸ் அதிகாரியுடைய விளக்கத்தின்படி புதிய பாரதிய நியாயா சன்ஹிதா மற்றும் பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 பிரிவு 223 படி நீதிமன்றம் இந்த விவகாரத்தை இன்னும் அதிகாரப்பூர்வமா விசாரணைக்கு எடுத்துக்கல. இதனால மீனாட்சி நடராஜன் சட்டப்படி குற்றவாளி கிடையாது. அவர் ஒரு எதிர்மனுதாரர் மட்டும்தான். இந்த வழக்கும் ஆரம்ப கட்டத்துல மட்டும்தான் இருக்கு. காங்கிரஸ் மற்றும் வழக்கறிஞர்களுடைய வாதம். மூத்த வழக்கறிஞரும் காங்கிரஸ் தலைவருமான அபிஷேக் மனு சிங்வி இந்த நிராகரிப்பை முற்றிலுமா சட்டவிரோதமானது அப்படின்னு சாடி இருக்கிறாரு. யார் வேணும்னா யார் மேல வேண்டும்னா நீதிமன்றத்துல தனிநபர் மனு தாக்கல் செய்யலாம். ஆனா நீதிபதி அதை விசாரணைக்கு ஏற்கக்கூடிய வரைக்கும் அது குற்றவியல் வழக்காக மாறாது. நீதிமன்றத்திலிருந்து வந்த ஒரு சாதாரண நோட்டீஸை வேட்பு மனுவில் குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால மறைச்சார் அப்படின்னு சொல்றது தப்புன்னு காங்கிரஸ் தரப்பு வாதிட்டுச்சு. எது எப்படியோ காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்க இருந்த ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு இப்ப பறிபோய் இருக்கு. இதனால போட்டி இல்லாம பாஜகவுடைய 3வது வேட்பாளர் மகேஷ் கேவத் எளிதா வெற்றி பெற்றக்கூடிய சூழல் உருவாகி இருக்கக்கூடிய திமுகவினர் கிண்டல் பண்ண விஷயம் என்ன பார்த்தோம்னா, அதுல இந்த சூழல் குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சிக்கு இதெல்லாம் வேணும், சோளமுத்தா போச்சா அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிட்டு வராங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யசபா எம்பி இடத்தை காங்கிரஸ் கூட்டணி பேரத்துல வாங்குச்சு. அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம்
காங்கிரஸ் தாவேக கூட்டணியிலிருந்து ஒரு ராஜ்யசபா இடத்தை வாங்கி இருந்துச்சு. இத திமுக காரங்க கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜனுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறத திமுகவுடைய உடன்பிறப்புகள் சிலர் கொண்டாடிட்டு வராங்க. இதுக்கிடையில இது பற்றி கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியா எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி இடத்தை ஒதுக்கின போது காங்கிரஸ் வேட்பாளருக்கு வேட்புமனு படிவங்களை நிரப்புறதுலையும் அதோடைய பரிசீலனையிலுமே திமுக தரப்பிலிருந்து முழு உதவி கிடைச்சதை அவர் உறுதி செஞ்சாரு. அந்த வேட்பாளருடைய வெற்றி அறிவிக்கப்படும் வரை அவங்க கூடவே இருக்குமாறு எங்களுக்கு அவரு உத்தரவிட்டாரு. எங்களுடைய தலைவர் உங்களுடைய வேட்பாளர்களை தன்னுடைய சொந்த வேட்பாளரை போல அன்போட பாசத்தோட நடத்தினாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க அவமானப்படுத்திட்டு உங்களுடைய வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டது பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு பொது அறிக்கையும் வெளியிடாத ஒரு கட்சியில, அதாவது விஜயுடைய தாவேக்கவுல போய் இணைஞ்சிட்டீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒருபோதும் பாஜகவிற்கு எதிராக பேச மாட்டார். ராகுல் காந்திஜி 2029 தேர்தலுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கிண்டலா வில்சன் பதிவிட்டிருக்கிறார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.